ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்துட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த vlog தான் பார்க்க போறோம். இப்பன்னு இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாலேருந்து அந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு இன்னைக்கு சின்ன வீடியோவாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து இப்பன்னு இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாலேருந்தே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறீங்களா, ஜாப் கண்டினியூ பண்ணுறீங்களா, பேங்க் ஒர்க் என்னாச்சு, அது டெம்பரவரியா பர்மனண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, குட்டியாக தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் போகவே இல்லை, நான் நிறுத்திட்டேன். அது இப்போ ஆஃப்டர் மேரேஜ் இல்லை, பிஃபோர் மேரேஜே நான் வந்துட்டு ஜாபை விட்டு ரிலீவ் ஆகி வந்துட்டேன். லாஸ்ட்டாக நான் எப்போ போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, June 5 நான் வந்து மேரேஜை நிறுத்திட்டேன். மேரேஜுக்கும் ஜாபை வந்துட்டு நிறுத்திட்டேன். மேரேஜுக்கும் 1 மந்த்தா 1.5 மந்த்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன். அதாவது எனக்கு இனிமேல் இந்த நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் அப்படின்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நார்மலாக ஜாப் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ப்ரெஷர்லாம் அதிகமாக இருந்துச்சு. நிறைய ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருந்துச்சா, அது ஒரு கட்டத்தில் சமாளிக்கவே முடியலை. ஒரு 4 வருஷமாக நம்ம போதும், இந்த ஜாப் 4 வருஷம் நம்ம பார்த்துட்டோம், இனிமேல் இப்போதைக்கு வேண்டாம், நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஜாபை விட்டு வந்தேன். அப்பயும் நான் வந்து ஜாபை விட்டு ரிலீவ் ஆகுறேன் அப்படின்லாம் வரல, ஒரு 10 days லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறதுக்கு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அந்த அச்சுவை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப அப்படின்னு நல்லா இருந்துச்சா. ஸோ அதனால சரி வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீவ் ஆனேன். ஃப்யூச்சரில் நீங்கள் போய் அந்த ஜாபை கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரையும் எனக்கு பிளான் இல்லை திருப்பி ஜாப் போகிறதுக்கு. சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் திருப்பியும் அந்த ஜாப்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து போவேனாங்கிற ஐடியா இல்லை, நான் போக மாட்டேன். ஒரு இடத்துலேருந்து வந்துட்டோம்னா திருப்பி அந்த இடத்துக்கு போக தேவை கிடையாதுல்ல. ஸோ வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம். நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு படிக்கலான் இருக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஜாப் போகலை. அப்புறம் வேறு என்ன கேட்டிங்க, இந்த ஜாப் வந்துட்டு பர்மனன்ட் ஜாப்பா அப்படின்னு கேட்டிங்க, அப்படிலாம் இல்லை. இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் தான், 1 year கான்ட்ராக்ட் தான். இப்போ இன்னைக்கு நான் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன்னா இந்த டேட்லேருந்து நெக்ஸ்ட் இயர் இந்த டேட் வரையும் கான்ட்ராக்ட். அவங்களே அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்துட்டு பர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது, டெம்பரவரி ஜாப் தான். கவர்மெண்ட் ஜாப்பும் கிடையாது, ப்ரைவேட் ஜாப்னு இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ வந்துட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்பரேட் ஒர்க்கு தான். ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி உள்ள வேலை தான். ஸோ வந்துட்டு நான் லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்தாக ஜாப் கண்டினியூ பண்ணலை, ரிலீவ் ஆகி மொத்தமாக வந்துட்டேன். வேறு என்ன கொஷின் கேட்டிருந்தீங்க? கட் பண்ணடா, மூச்சு வாங்குதுறோம். நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் என்ன ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டு செக்ஷனில் தான் இருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு டெய்லியுமே டார்கெட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்பரேட் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயமே அதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பேங்க்கோட டைஅப் தானே தவிர பேங்க்கோட ஒரு பார்ட்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு டைஅப் தான். நான் வந்துட்டு அப்படி தான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த ஜாபுக்கு எப்படி போகிறது அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வந்துட்டு எப்படி போகிறது, இந்த ஜாபுக்கு எப்படி போனேன் அப்படிங்கிற வீடியோலாம் ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் பக்கத்தில் எஸ்பிஐலாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கிரெடிட் கார்டு பிஆர்எம்ஸ் இருப்பாங்க, யூனிட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, மேனேஜர் இதுக்குன்னு தனியாகவே எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஜாப் போகிறதுக்கு. அதனால தான் நான் ஜாப் போகலை, இப்போ ரிலீவ் ஆகிட்டேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஜாப் ஏன் போகலை, ஜாப் போகிறீங்களா என்னன்னு. அவங்க எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ. அவங்க வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்டிங்க, அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோலேயே வந்தால் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த வீடியோ அப்படியே அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வந்தாங்க ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மட்டும் இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட இன்கம்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. இதோட நம்ம வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்களுக்குள்ள ஆன்சரும் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.